கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 21:10. Matthew 21:10. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள வர்றார். ராஜா தனக்கு சொந்தமான இடத்துக்கு வர்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே வர்றாரு? அதாவது எருசலேமுக்கு ஒலிவமலை வழியாக வருகிறார். இப்போ எல்லா ஜனங்கள் எல்லாம் கூடி என்ன பண்ணுறாங்க? ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கக்கூடிய காரியம். இப்போ எருசலேமுக்கு அவர் வர்றாரு. எருசலேம் தான் ஆவிக்குரிய முறையிலையும் அரசியல் ரீதியாகவும் தீர்க்க தரிசனமாகவும் இஸ்ரவேல் தேச மக்களுடைய சென்டர் என்று சொல்லக்கூடிய இருதயமாக இருக்கக்கூடிய காரியம். காரணம் என்ன? எருசலேம் தான் தாவீதின் பட்டணம். எருசலேம் தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இங்கே தான் தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இங்கே தான் தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. இங்கே தான் தேவனுடைய பிரசன்னமும் இருக்கிறது. அதனால ராஜா தமக்கு சொந்தமான பட்டணத்துக்கு வர்றாரு. இப்போ என்ன? நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, தமிழில் ஆச்சரியப்பட்டு அப்படின்னு வார்த்தை போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா செசமிக் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம். அப்படின்னா என்னென்னா, இது நிலநடுக்கம் வருவதற்கு சொல்லக்கூடிய ஒரு பதம். இப்போ ஒரு நிலநடுக்கம் வருது அப்படின்னா அதுக்கு செசமீட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அது அதிலிருந்து தான் வந்தது. இப்போ மத்தேயு என்ன சொல்கிறாரு? மொத்த பட்டணமே ஆடி போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ தமிழில் நம்ம. அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி, அவங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு அதிர்வை உண்டாக்கக்கூடியதாக. ஏன்னா இங்கே தேவன் வருகிறார், ஒரு டிவைன் விசிட்டேஷன் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லை. இது ஆவிக்குரிய முறையில் எருசலேம் என்ன ஒரு பெரிய ஆவிக்குரிய நிலநடுக்கத்தை சந்திக்கக்கூடியதாக, அப்படியே ஒரு பட்டணமே அசைவக்கூடியதாக ஒரு நிகழ்வு நடக்குது. அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, யார் இவர்? இவர் யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி. இந்த கேள்வியை எல்லாரும் கேட்டாங்க. நம்ம பார்க்கிறோமா? அவருடைய பிறப்புல ஏரோது கேட்டாரு, யாரு இயேசு கிறிஸ்து யாரு? சீஷர்கள் கேட்டாங்க. எப்போ? அவர் படகுல இருக்கும்போது படகு அழிய போகுதுன்னு மூழ்க போகுதுன்னு நினைக்கும் போது எந்திரிச்சு படகு கடலையும் காற்றையும் அதட்டின உடனே, ஐயோ இவர் யார்? இவர் எல்லாமே இவர் கீழ்ப்படிதன்னு கேட்டாங்க இல்லையா? யோவான் ஸ்நானன் கேட்டார், சிறைச்சாலையில் இருக்கும்போது இவர் தானா இல்லை வேற யார்? யார் இவர் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ எருசலேம் பட்டணமே கேட்குது, யார் இவர்? அப்போ என்னன்னா, இவங்க இந்த கேள்வியை அறியாமையில் கேட்கல, என்ன ஒரு எழுப்புதல் அவங்களுக்குள்ள உண்டானது. ஏன்னா அவங்க என்ன, எருசலேம் இப்போ முதல் முறையாக ஒருவர் வந்திருக்கிறாரு, இதை நம்மளால் ஒன்றுமில்லைன்னு சொல்லி விட்டுற முடியாது. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இந்த பட்டணத்திலே ஒரு அதிர்வு உண்டாகக்கூடியதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்பயும் அங்கே ஒரு அமைதி இல்லை. அது என்ன பண்ணுது? அங்கே ஒரு பெரிய ஒரு அதிர்வை உருவாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எருசலேமுக்குள்ள வரும்போது அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஏன்னா அவருடைய பிரசன்னம் வந்த உடனே மொத்த பட்டணமும் அதிர்வு உண்டாச்சு இல்லையா? நிலநடுக்கம் உண்டானது போல ஒரு அதிர்வு உண்டாச்சு. இப்போ அவங்க ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது நடந்த சம்பவங்கள் மொத்த பட்டணத்தில் உள்ளவங்களும் இவர் யாரு, இவர் யாரு, இவர் யாருன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு அதிர்வை உண்டாக்குச்சு. இப்போவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர் தமஸ்குக்கு போறாரு. அங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்பவர்களை அடிக்கவும் சிறையில் போடுவதற்கும் பிரதான ஆசிரியர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போறாரு. வழியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது அவர் கேட்குற கேள்வி என்ன? ஆண்டவரே, நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஆண்டவரே யார் என்று சொல்லி கேள்வி கேட்கும்போது அது என்ன பண்ணுது? ஒரு ஆழமான வெளிப்படுத்துதலை உண்டாக்குகிறது.
அப்போ கர்த்தர் யார் என்று கேள்வி கேட்கும்போது அவர் யாருங்கிற ஒரு வெளிப்பாடு உண்டாகும்போது அதற்கு பின்பாக உங்கள் வாழ்க்கை அதே போல இருப்பதில்லை. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யாருன்னு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஆழமான வெளிப்பாடு வரும்போது உங்கள் வாழ்க்கை மாறக்கூடியதாய் ஒரு பெரிய அதிர்வை உங்களுக்குள்ள, உங்களை சுற்றி ஒரு அதிர்வை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாத நம்ம பார்க்கிறோம். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உங்களுக்குள்ள உண்டாயிருக்கா? அப்போ அப்படி இல்லைன்னா இந்த கேள்வி, இந்த ஆராதனையை, இந்த ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், ஆண்டவரே நீர் யாருன்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்பீங்களா? அது உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுக்கட்டும். அதன் மூலமாய் உங்கள் நோக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் யார் என்று கேட்டு ஒரு பெரிய வெளிப்பாட்டிற்குள் வந்து உமக்கென்று வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.